வணக்கம். இன்னைக்கு நம்ம கேஜே ஹோம் அப்ளையன்ஸ் குக்கிங் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் குழம்பு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஒரு குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுவோம். அதுல பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் எதுவும் இருக்காது. நம்மளோட ட்ரெடிஷ்னலா என்னென்ன ஐட்டம்ஸ் இருந்ததோ அதெல்லாம் தான். அதாவது நம்ம இந்த விரத நாட்கள்ல எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த குழம்பு மிளகாத்தூள் நம்ம இடிப்போம். இது பெரும்பாலும் எல்லா சமையலுக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்ல வர நிறைய ஐட்டம்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி இடிக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு ரெசிபி கொடுக்குறேன். இப்போ கமெண்ட்ல அதனோட குவான்டிட்டி எது எது எவ்வளோ எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இப்போ அந்த பொடிக்கு என்னென்ன நம்ம வறுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இது கடலைப்பருப்பு, இது உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இது மூணும் இதுல வறுத்து வச்சிருக்கோம். அப்புறம் இதுல துவரம்பருப்பு, கொத்துமல்லி, தனியா, சீரகம், மிளகு, அப்புறம் இது கல் உப்பு, இது கடுகு, இது பெருங்காயமும் வெந்தயமும், இது அரிசி, இதுல கருப்பு எள்ளும் கல்லுப்பும் இதுலயே கொஞ்சம் போட்டிருக்கிறேன், இதுலயும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த இவ்வளவு பொடிக்கும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு. ஸோ அதை இது ரெண்டுலையுமே போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, துவரம்பருப்பு, மிளகு, கொத்துமல்லி, தனியா, சீரகம், கடுகு, வெந்தயம், பெருங்காயம், எள்ளு, கல்லுப்பு, அரிசி இதையெல்லாம் வறுத்து வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம இதுக்கு தேவையான வரமிளகாய், கருவேப்பிலை. வரமிளகாய் நான் யூஸ்வலா முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு சமையல்ல காரம் கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால வரமிளகாய் கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன். பொடி நிறைய யூஸ் பண்ணுவோம், அதனால காரம் கம்மியா இருக்கிறதுனால. மிளகும் சேர்த்தி இருக்கிறதுனால அதுலயும் காரம் வரும், மிளகு இருக்கிறதுனால. ஸோ இதையெல்லாம் வறுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு தேவையான கருவேப்பிலை, மிளகாய் இதுல இருக்கு. இதெல்லாம் வறுத்து வச்சிருக்கோம். இதையெல்லாம் மெஷின்ல கொடுத்து அரைச்சிக்கணும். மெஷின்ல கொடுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வரமிளகாய் மட்டும் நம்ம மிக்சியில போட்டு எடுத்து கொடுக்கணும். ஏன்னா மெஷின்ல வரமிளகாய் மிக்சியில போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அதை மட்டும் மிக்சியில போட்டு எடுத்து கொடுக்கணும். இப்போ அதை மட்டும் மிக்சியில போட்டுட்டு பார்ப்போம். இப்போ மிளகாய் பார்த்தீங்கன்னா மிக்சியில நல்லா பொடிச்சாச்சு. இதையும் இந்த தூக்குல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நம்ம தூக்குல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மெஷின்ல கொடுத்து அரைச்சு வாங்கிக்கலாம். இதையெல்லாம் ஒன்னாவே போட்டுடலாம். நல்லாவே ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் தான் தூக்குல மாத்தணும். ஆறுறதுக்கு முன்னாடி மாத்தினீங்க அப்படின்னா கொஞ்சம் அது ஒரு ஸ்வெட்டான மாதிரி, வேர்த்த மாதிரி, தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அப்போ உங்களுக்கு பொடி சீக்கிரத்திலேயே கெட்டு போயிடும். அதனால நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் தூக்குல மாத்திக்கணும். இந்த கப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒட்டா போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக குழம்பு மிளகாத்தூள் இடிச்சிட்டு வந்தாச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக மணமாக இருக்குது பொடி. ஸோ
ஸோ இந்த ரெசிப்பியில் குழம்பு மிளகாய் தூள் இடித்து உங்கள் குழம்பு வகைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் குழம்பு வெரைட்டிஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.